நைட் வந்து நல்ல சாப்பிட்டு செம்மையான ஒரு தூக்கம் வந்து போட்டாச்சு. காலையில் 6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அலாம் வச்சுட்டு வந்து எந்திரிச்சிட்டோம். ஆக்சுவலாக விட்டுருந்தோம்னா நம்ம நல்லா தூங்கியிருப்போம். பட் ஆனால் என்ன சொல்ல, இதை சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை. அப்படி இருக்குது இந்த வியூ. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அலாம் வச்சு வேகமாக வந்து எந்திரிச்சது. 6:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ கொடுத்துட்டாங்க. ஸோ சூடாக டீ குடிச்சிட்டு அப்படியே மாடியில் போய் வியூவை வந்து ரசிக்க போயிட்டோம். அந்த கிளைமேட்டுக்கும் இன்னொன்று அந்த பேர்ட்ஸ் பறக்கிற அந்த சவுண்டுக்கும் சின்ன சின்ன போட்டில் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே செம்ம காமான ஒரு ஃபீலிங். ஹெட்ஃபோன் போடாமல் பார்க்குறவங்க போய் போட்டு வந்து இதை கேளுங்க. உண்மையிலே எந்த ஒரு பிஜியும் போடலை. நீங்களே வந்து இதை ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி இருந்துச்சுங்க? நிறைய பேருக்கு இந்நேரம் டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட நீ சொல்கிறது சரி, பட் ஆனால் ஃபேமிலியோட வர்றது பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இப்போ டவுட் வந்து கிளப்பியிருக்கோம். பட் ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக வீடு தான் இருக்குது. இன்னொன்று இந்த நம்ம போட் ஸ்டாப் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட்டோட தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளை வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று இது நீங்கள் கேட்குறது முன்னாடி நாங்களே வந்து கேட்டாச்சு. அவர் சொன்னது என்னதுன்னா, நீங்கள் பயப்படவே தேவையில்ல, பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம நெய்பர்ஸ் வீடு தான். ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாராளமாக நீங்கள் நைட் வந்து தைரியமாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டாவும் சொல்லிட்டாரு. 8 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டோம். அப்போவே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இட்லி, சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சேலட்மே ஒன்று கொடுத்துருந்தாங்க. உண்மையாக நல்லா இருந்துச்சு. எல்லாமே மார்னிங் சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு எல்லாம் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 9 மணிக்கு செக் அவுட் ஆகணும் இல்லையா? எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்னடா அவ்வளோ சீக்கிரம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ண சொல்கிறீங்க, நம்மளுக்கு அவ்வளோதானே, 1 டே தானே புக் பண்ணியிருக்கோம். சரி அப்படியே நம்ம போட்டில் வந்து சாங் கேட்டுட்டு வியூஸை ரசித்து அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருந்துச்சா? இது ஃபுல்லாக பார்த்தோம்னா ஃபோட்டோ, வீடியோ, அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்கிற நேச்சர் சவுண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. காலையில் பிடிச்சது, அது போக சன்ரைட்டு, சன்செட்டு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டேஜ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சன்ரைஸு சன்செட் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஏரியா வந்து அமையணும். ஏன்னா 2 பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், மரங்களாக தான் இருக்குது, ஃபுல்லாக வீடாக இருக்குது. ஸோ சன் செட் ஆகிறதோ இல்லை ரைஸ் ஆகிறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று ஃபுல்லாக வந்து நல்ல சாப்பாடு, நைட்டெல்லாம் நல்லா அருமையாக இருந்துச்சு. நல்ல நான்வெஜ் தான். ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, அதிகமாக இல்லை, நல்லா தேவையான அளவு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 8 மணிக்கே வந்து நம்மளுக்கு வந்து போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக எங்கே வந்து ஏறணுமோ அங்கேயே வந்து நம்ம போய் விட போகிறாங்க. அது முடிச்சுட்டு நம்மளுக்கு அல்லப்பே பீச் முடிச்சுட்டு மதியம் நம்மளுக்கு வந்து ட்ரிவாண்ட்ரமுக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ அங்கே போய் கோவளம் பீச்சை பார்த்துட்டு லைட் ஹவுஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து நடந்துகிட்டே இருக்குங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் போட்டை விட்டு இறங்க மனசே வரலங்க. பட் ஆனால் என்ன சொல்ல, என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து நம்மளுக்கு நாளை வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்லப்பே பீச் வந்து போக வந்து நம்மளுக்கு ஆட்டோ வந்து ஏற போகிறோம். ஸோ ஒரே ஆட்டோலேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஏறிட்டோம். இத்தனைக்கும் லக்கேஜோட 7 பேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 தான் வாங்கினாங்க. ஒரே ஆட்டோலேயே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம காலேஜ் லைஃப் தான் நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் முன்னாடி அப்படி தாங்க நம்ம போவோம். ஒரு ஆட்டோ தான் கிடைக்கும், டிஸ்டன்ஸு கூடனால அப்படி தான் உட்காந்து போனோம், வேறு வழி இல்லை. பீச்சுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். மண்டே மார்னிங்னால பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இல்லை 2 பேர் தான் வந்து இங்கே வந்து இருக்காங்க. அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லைங்க கூட்டம். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சில் கால் நனைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே விளாண்டுட்டு தான் இருந்தோம். கொஞ்சம் டைம் இருக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எந்த ஆக்டிவிட்டீஸும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா மண்டேனால வந்து ரொம்ப கூட்டமே இல்லை இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கே சும்மா ஃபோட்டோஸ் தான் பிடிச்சோம் நிறைய. தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருந்துச்சு. மண்ணும் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் மற்ற பீச்சில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லாமல் நல்ல ஒயிட் சாண்டாக வந்து இருக்குது. நீட்டாக வச்சுருந்தாங்க. இது மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். மணி பார்த்தீங்கன்னா 11 மேலே வந்து ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து 11:50 வந்து ட்ரிவாண்ட்ரமுக்கு வந்து ட்ரெயினு. ஸோ அப்படியே வந்து நம்ம ஜங்ஷனுக்கு வந்து நடக்க ஆரம்பித்தோம். பீச்சில் இருந்து சுமார் ஒரு 10 நிமிஷம் தான் வந்து நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் நடந்து போனாலே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் ஆட்டோ செலவு பண்ணிட்டு போக வேணாம். அந்த செலவு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸோ இல்லை வேறு சாப்பாடுக்கோ இல்லை நீங்கள் நல்லா செலவு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் ஆட்டோ செலவு பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் செலவு தான் ஜாஸ்தியாகும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச் வந்து இருக்குது. நாங்கள் பசங்க வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்ல, ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் நடந்து வந்தோம். அப்படி வந்தே பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கு. ஜாம் நகர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ். இது வீக்லி எக்ஸ்பிரஸ்ஸு. ஷார்ட்டாக வந்து ஜாம்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக்லி 2 தான் வந்து ரன் ஆகும். கொஞ்சம் குஜராத்லேருந்து வர்ற வண்டி தான் ஆக்சுவலாக. ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சுங்க. நம்ம நேற்று வந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே பாருங்கள், அந்த பிளாட்ஃபார்மில் தான் நிற்குது. ட்ரிவாண்ட்ரம் வந்து ரீச் பண்ணிட்டோம். பட் ஆனால் 10 மினிட்ஸ் லேட்டு. எதுக்குன்னா நடுவில் வந்து சிக்னல் வந்து போட்டுவிட்டாங்க ஒரு 10 நிமிஷம். 2:55 வர வேண்டிய வண்டி 3:05 தான் வந்து ரீச் ஆச்சுங்க மதியம்.
இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ட்ரிவாண்ட்ரம் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் எங்கே போகணும்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது ஈஸ்ட் ஃபோர்ட் பஸ் ஸ்டாண்ட் தான் போகணும். எதுக்கு வந்து அது நாங்கள் சொல்கிறோன்னா, அங்கே அது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பத்மநாப சுவாமி டெம்பிளும் வந்து இருக்குங்க. இந்தியாஸோடைய ரிச்சஸ்ட் டெம்பிள். நம்ம ஆல்ரெடி வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே யூஸ்வலாக வந்து பிளாட்ஃபார்ம் 1 இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா சுற்றி தான் நீங்கள் போகணும். கண்டிப்பாக குறைஞ்சது 2 கிலோமீட்டர் கூட ஆகும். இன்னொன்று ஆட்டோ வேணால் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட தோணிடும் ஒரு சில நேரத்தில். பட் அதுக்கு பதிலாக ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற கடைசி பிளாட்ஃபார்ம் வந்து அங்கே இருக்கிற பேக் என்ட்ரி வழியாக நீங்கள் போனால் மொத்தமே 10 நிமிஷம் தாங்க, நடந்து போயிடலாம். கூகுள் மேப்பில் கூட பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காட்டாது. வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் தெரிகிற ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம போனாலே போதும். அந்த பஸ் ஸ்டாண்டில் நமக்கு தெரிஞ்ச ஹோட்டல் வந்து ஒன்று இருக்குங்க. 3 மணி மேலே ஆனதால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மீல்ஸ் இல்லை. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுக்கு ஒரு தோசை ஒரு வடையை வந்து சொல்லியாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் தாங்க. தண்ணி வந்து ஒரு மாதிரி வந்து கலராக வந்து இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து இது ஜீரா தண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு. வேணும்னா நம்ம நார்மல் வாட்டர் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஹோட்டல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா. லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. வேணும்னா நீங்கள் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள் தாங்க. சாப்பாடோட டேஸ்ட்டும் அதுக்கப்புறம் அவங்களுடைய உபசரிப்பும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செம்ம. ஒரு தோசை அப்புறம் ஒரு வடை பார்த்தீங்கன்னா 55 ரூபா வந்து ஆச்சு. கண்டிப்பாக ஒருத்து தான். இது நம்ம காசு கூடன்னு சொல்ல முடியாது. அதுக்கேற்ற குவாலிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. ரோட் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பத்மநாபன் கோயில் பக்கத்தில் சிப்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்கன்ட்டு. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆர்ச் இருக்கும். அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கனாலே வந்து கோயிலை வந்து பார்க்க முடியும். எங்களுக்கு டைம் இல்லாதனால வந்து கோயிலுக்கு வந்து போக முடியலைங்க. வீட்டுக்கு தேவையான சிப்ஸ் அண்டு ஸ்நாக்ஸ் வந்து எல்லாமே வாங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு, ரிலேஷனுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாமே வாங்கியாச்சுங்க. கோலம் போகணும்னா ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 4:15 ஆயிடுச்சு. பட் ஆனால் கரெக்டாக ஸ்கூல் வர டைம்னால எல்லா பஸ்லேயும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரஷ்ஷாக இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். கோலம் பஸ் வந்து வரவே இல்லை. வந்த டிக்கெட் 20 ருபீஸோட முடிஞ்சிருமே பெர் ஹெட்டுக்கு. இதே ஆட்டோவில் நம்ம போனோம்னா கூட ஆயிருங்க. கேட்டார், சிப்ஸ் வாங்கும் போதே ஒருத்தர் கேட்டார். ஒரு ஆட்டோவுக்கு 400 ரூபா கேட்டாருங்க. கடவுள் ரூபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரர் வந்து வந்தார். ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா கொடுங்க, கோலம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே நாங்களும் வந்து வேகமாக வந்து ஏறிட்டோம். லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஷார்ட்கட்லேயே பார்த்தீங்கன்னா போய் வேகமாகவும் சேர்த்துட்டார் எங்களை. கோலம் போகிற ஹைவேல பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிட்ஜஸ் வந்து இருக்குது. 2 பாலமும் அப்படியே மேலே இருந்து டக்குன்னு வந்து கீழே இறங்கும். பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து விட்டுட்டாருங்க. வரும்போது கால் பண்ணுங்க, நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிட்டாரு. உண்மையிலே என்னால் நம்ப முடியலைங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லப்போனால் நான் நிறைய வாட்டி சொன்னேன், ஏன்டா டேய் இவர் வரமாட்டார், நம்ம கண்டிப்பாக இவரை நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் ஆனால் என் மேலே வந்து தப்பாயிடுச்சு. ஆனால் கரெக்டாக வந்துட்டார். நம்பர் கொடுத்துட்டும் போனவர் கரெக்டாக வந்துட்டார். ஏன்னா இது வந்து ஹைவேங்க, கொஞ்சம் தூரம் டவுன்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வரணும். அதனால் எனக்கே டவுட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, நம்ம லக்குக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. ஸ்டாப்பில் இருந்து பீச்சுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு கீழே வந்து இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க. அது வந்து லைட் ஹவுஸ் போகிறதுக்கான பீச்சு. பட் ஆனால் நம்ம நேரமும் என்னவோ லைட் ஹவுஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் க்ளோஸ்டாக. அப்புறம் நம்ம எதுக்கு அங்கே போயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நேராக ஹவா பீச் போய் குளிக்க போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் தாங்க க்ரௌடு இருக்குது.
ஃபுல்லாக ஃபேமிலிஸோடு தான் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. சன்செட் ஆக போகிறதுனால பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து சும்மா சூப்பராக வந்து இருக்குது பார்க்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து இருக்குது. ஸோ சால்ட் வாட்டர்னால நம்ம அந்த பாத்ரூமில் ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு வந்து அப்படியே நம்ம ஆட்டோவில் அதே ஆட்டோலேயே திருப்பி வந்து ஈஸ்ட்போர்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிட்டோம். நைட் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்து அதே அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். பட் ஆனால் அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கணபதி கோயில் வந்து ஒன்று இருந்துச்சு. ஈவினிங்னால ஏதோ ஒரு பூஜை நடந்துட்டுருக்கு போல். பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஈவினிங் டைமு. படம் என்ன பண்ணுறது, நமக்கு தான் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம். கீழே வந்து நம்மளுக்கு இடம் இல்லாதனால வந்து மேலே ஏசி ரூம் வந்து போயிட்டோம். புரோட்டா அண்டு தோசை வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. ஏசி சார்ஜும் பார்த்திங்கன்னா நிறைய சார்ஜ் பண்ணாமல் ஃபுட்லேயே சேர்த்துருந்தனால நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வந்து தெரியல. கண்டிப்பாக நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் வந்தால் இந்த ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணுங்கள். லிங்க் வந்து நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்கோட லொக்கேஷனை பார்த்து நீங்கள் வந்துக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். அதே சேம் பேக் என்ட்ரி வழியாகவே வந்து 8:15க்கு மதுரைக்கு ட்ரெயின், பூனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ்ஸு. நம்ம முன்னாடி வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து கடைசி வீடியோவில் எண்ணில் வந்து நம்ம போட்டுக்கான ப்ரைஸ் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது போட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 7 பேர்த்துக்கு வந்து 10,000 தான் வந்து ஆச்சு. அது போக வந்து மொத்தமாக எல்லாமே சேர்த்து கேமரா, அது போக அங்கே வாங்கின சிப்ஸ் எல்லாமே சேர்த்து சாப்பாடு செலவு முத கொண்டு பெர் பர்சனுக்கு வந்து 3.3K வந்து ஆச்சு. 3,300 ரூபாய் வந்து ஆச்சுங்க. உங்களுக்கு வந்து போட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதே மாதிரி என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம போட்டை வந்து புக் பண்ணி தருவோம். அதோ தெரியுது பாருங்கள், அதுதாங்க ட்ரிவாண்ட்ரம் மெயின் பஸ் ஸ்டாண்டு. நம்ம ஜங்ஷனுக்கு வந்து மெயின் என்ட்ரி வழியே வந்து போனால் அதை வந்து நம்ம பார்த்துருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக ஒரு இன்ஜின் வந்து ட்ரெயினோட வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட் வந்து நல்ல தூங்கியாச்சுங்க. ஊர் சுற்றின டயர்டு இருந்தனால வந்து செம்மையாக தூங்கியாச்சு. காலையில் 6:15க்கு வந்து, அதாவது 6:15க்கு வந்து வர வேண்டிய வண்டி மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5:15க்கே வந்து சேர்த்துருச்சு. விருதுநகரில் 1 hour வந்து போட்டாங்க வெயிட்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிராசிங் போடாமல் வந்து 5:15க்குலாம் வந்து சேர்த்துட்டாங்க. அவ்வளோதாங்க, எல்லோரும் வந்து நம்ம அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து நம்ம போக போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நிறை குறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போடும்போது அதெல்லாம் திருத்திக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு நல்ல ஊரில் வந்து நம்ம சந்திக்கலாம். Until then, bye from GV.